இன்னைக்கு ஒரு லென்த் வீடியோ பார்ப்போமா? அதாவது பணத்தை எப்படி சேமிக்கிறது, பணத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அதாவது பணம் எப்படி சேர்ப்பதுன்ற வாய்ப்பை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இல்லத்தரசிகளுக்கு, என்ன மாதிரி இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நான் போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களாலையும் சேஃப்டி பண்ண முடியும் கண்டிப்பாக. சரிங்களா? சரி. அதாவது நம்ம எந்தெந்த விதத்தில் பணத்தை சேர்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும். நம்ம அந்த அதாவது நம்ம வேலை செய்கிற பணத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாதி அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி பார்க்கணும். கண்டிப்பாக நம்மளால் முடியும். உங்கள் கணவன் வேலைக்கு போகிறது, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கவங்க வேலைக்கு போனதை அதை வீட்டு செலவுக்கோ இல்லை குடும்ப செலவுக்கோ பார்த்துக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறத அதை பாதி நல்ல விஷயத்துக்கு எடுத்துக்கலாம். மீதி கண்டிப்பாக சேஃப்டி பண்ணணும். அப்படி பண்ணால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறிடலாம். ஒரு வருஷம்ன்றது ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு சொந்த இடத்த வாங்கி நம்ம கண்டிப்பாக வீடு கட்ட முடியுங்க. இதுதான் என்னுடைய குறிக்கோள். இப்போ நம்ம அந்த ஒரு 10,000 சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு இல்லத்தரசிங்க ஒரு 10,000 வேண்டாங்க, ஒரு 5,000 சம்பாதிச்சாலே ஏதோ ஒரு வீட்டு வேலைக்கு போகிறீங்க. அந்த பைசாவை ஒரு 5,000 சம்பளம் தராங்கன்னா 5,000த்தில் 2,500 ஒரு சீட்டு, குலுக்கல் சீட்டோ இல்லை ஏழை சீட்டோ அப்படின்றது 10 மாதத்துக்கு போட்டுக்கோங்க. ஏழை சீட்டாக இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அதுவும் நம்ம வீட்டுக்கிட்டேயே நல்ல ஒரு சீட்டு பிடிக்கிறவங்க கையில் போடுங்க. தூரமாக போட்டு நஷ்ட ஈடுக்கெல்லாம் பண்ணிக்காதீங்க. தெரிஞ்சவங்களா பார்த்து போடுங்க. அதில் வர அந்த தள்ளு வரும்ல, அந்த தள்ளு பைசாவை அதை இப்போ ஒரு 2,500 போடுறீங்க. மொத்தத்தில் 10 மாதத்துக்கு ஒரு 25,000. 25,000ல் 2,500 சீட்டுன்னா அதில் எப்படியும் ஒரு 300 400 நம்மளுக்கு தள்ளு பைசா வரும். 2,500 மிச்சம், அந்த சீட்டும் நம்ம கட்டுற மாதிரி வரும். அது நம்மளுக்கு ஒரு சேஃப்டி வரும். அதில் 10 ரூபா நம்மளுக்கு லாபமும் கிடைக்கும், நம்மளுடைய அமௌண்ட்டும் இருக்கும். அந்த லாபத்தை எடுத்து அது தனியாக உண்டியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 400 300 500ன்றது நம்மளுக்கு பெரிய விஷயம். ஒரு 6 சீட்டு வரலும் அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சீட்டு பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு லாபமும் வரணும், நம்மளுடைய காசும் அதிகரிக்கணும் இல்லையா? அதுக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி சீட்டு பிடிக்கிறதா இருந்தால் யாருன்னா இருந்தாங்கன்னா அது மாதிரி சீட்டு போட்டுக்கோங்க. 20 பேர்னாலும் 50,000, 10 பேர்னாலும் 5,000, 25,000. 25,000க்கு நம்மளுக்கு 500 600 ஒரு 7 மாதம் வரலும் கிடைக்கும். அது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 3,500 4,000 லாபம் கிடைக்கும். அந்த 25,000 இல்லாமல் இது ஒரு 4,000 நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இதுவாக சீட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி கிடைக்கணும். இப்போ இந்த 4,000 இந்த 500 600 கிடைக்கிறதுல அது என்ன பண்ணுறீங்கன்னா, அது கூட வேறு ஏதாவது ஒரு 500 600 நம்ம போட்டு வேறு எதுனா ஒரு சிறு நகைச்சீட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 பவுனுக்கு வர மாதிரி அந்த மாதிரி ஒரு 1,000 அந்த 500 எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணோம்னா இது ஒரு 1/4 பவுனு, இது ஒரு 25,000 அப்படி என்ற ஒரு பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஈட்டிடலாங்க. அந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு போட்டோம்னா 50ன்னா 2,50,000 லட்ச கிட்ட நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக முடியுங்க. இல்லத்தரசிங்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதை சேமிக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக சேமிக்கணும். சேமித்தாதான் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்மளோட பிள்ளைங்களுக்கு இருக்கோ இல்லையோ, நம்மளுக்கு நாளைக்கு ஒரு காலத்தில் பிள்ளைங்க பார்ப்பாங்க, புருஷன் பார்ப்பாரு அப்படின்றதெல்லாம் இல்லாமல் பெண்கள் தனித்து நிற்கணும், தனித்து போராடி நிற்கணும். நம்மளுக்குன்னு 10 ரூபா சேமிப்பு வச்சுக்கணும். எந்த ஒரு கஷ்ட நிலை வந்தாலும் நம்ம யாருடைய தயவுலையும் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலே சொல்கிறேன், கண்டிப்பாக நம்மளுக்குன்னு 10 ரூபா சேமிச்சுக்கணும். தெரியுதுங்களா?
இல்லத்தரசிங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது வந்து தமிழில் பண்ணுங்கள். ஒரு நல்ல கமெண்ட் வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு தப்பான ரிசல்ட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் கொடுப்பேன். நல்ல ஒரு முன்னேற்றத்தை பற்றி தான் நான் சொல்லுவேனே கண்டி, உங்களுக்கு கெட்டது எதுவும் நான் வந்து சொல்ல போகிறதில்ல. கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல விஷயமா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க மனசு ஆறுதலுக்காக நான் ஒரு புதிராக இருக்கணும் நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய ஏமே. கண்டிப்பாக நான் ஜெயிக்கிறப்போ என் கூட இருக்க 10 பெண்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவை ஒரு புத்துணர்ச்சியாக போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்கணும். நானும் வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ஸ்கீம் போட்டிருக்கேன். ஒரு நல்ல ஒரு சீட்டோ ஒரு வேறு ஏதோ பண்டு சீட்டோ அப்படி அந்த ஒரு இது மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தர மாதிரி தான் நானும் வந்து என்னுடைய இது போராட்டத்தில் நான் கண்டிப்பாக என் சேஃப்டிக்காக நான் போடுறேன். இதே நான் வீடியோ போடுறதுலேயும் உங்களுக்காக நீங்களும் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவும் போடுறேன். தெரியுதுங்களா? கண்டிப்பாக முன்னேறுவோங்க. கண்டிப்பாக முன்னேறுவோம். நான் உங்களுக்காக கண்டிப்பாக கடவுளாண்ட ப்ரேயர் பண்ணுவேன். நீங்களும் முன்னேறணும். என்ன மாதிரி இருக்க இல்லத்தரசிங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் நான் எப்போ போட்டாலும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நாலேஜ் ஏறும். கண்டிப்பாக ஏறுங்க. நம்ம பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.